காந்தலூர், கீழாந்தூர் பகுதிகளில் காட்டு மிருகங்களை அட்டிழைத்தால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டு யானை, காட்டு எருமை, காட்டுப்பன்றி உட்பட உள்ளவைகள்தான் விவசாய விளைவுகளை சேதப்படுத்துவது துயரத்திற்கு முக்கிய காரணம். கீழாந்தூர் கொச்சிமாலையில் ஓமனா 80 சென்ட் இடத்தில் கப்பை, கேபேஜ், பச்சை மிளகாய், காப்பி, இஞ்சி போன்ற விவசாயம் செய்திருந்தார். இதைத்தான் முழுமையாக காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியது. 5 வருடத்திற்கிடையில் இவ்வளவு அதிகமான காட்டுப்பன்றிகளின் அட்டுழியம் முதன்முறையாக என்று ஓமனா தெரிவித்தது. இந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் விவசாயத்தை மட்டும் நம்பி வாழக்கூடியவர்கள். விவசாய இடங்களை சுற்றிலும் வேலி அமைத்து பாதுகாக்க முயல்கிறார்கள் என்றாலும் இதுவும் பலன் காண்பிப்பதில்லை. 250 ക്യാബേജ് നട്ടു. അതുപോലെ ചേമ്പ് നട്ടിട്ടുണ്ട്. ചേമ്പാണെങ്കിലും മുള്ളമ്പന്നി മുഴുവനും തന്നെ എറിഞ്ഞിട്ട് പറിക്കാറായതാണ് ഇതെല്ലാം. ഇങ്ങനെ നഷ്ടപ്പെടുത്തിയാൽ എന്ത് കർഷകന് എന്ത് ലാഭം? കർഷകന് മുടക്കിയ കാശ് പോലും കിട്ടാനില്ല. അതുകൊണ്ട് ഫോറസ്റ്റിൽ നിന്നായാലും അല്ലെങ്കിൽ അതിന് ബന്ധപ്പെട്ട ഓഫീസർമാരാണെങ്കിൽ അതിൻ്റെ ഒരു നഷ്ടം തരണമെന്ന് അപേക്ഷിക്കുന്നു. வேனல் மழை கிடைக்காததும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. 1.5 மாதம் முன்பாக விவசாய இடத்தில் காட்டு எருமைகளை விரட்டுவதற்கு வனத்துறை சிறப்பு சங்கம் ஏற்படுத்தி 9 காட்டு எருமைகளை விரட்டினார்கள் என்றாலும் தொடர்ந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இப்பொழுது காட்டு எருமைகள் மீண்டும் விவசாய விளைவுகளை சேதப்படுத்துகிறது. நியூஸ் பீரோ, மறையூர்.